ஹலோ வியூவர்ஸ், பன்னீர் பட்டர் மசாலானாவே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அதை ஏன் நம்ம வீட்டிலே செய்யலாமே? வாங்க பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், 4 தக்காளி, 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், தேவையான ஸ்பைசஸ், அப்புறம் புதினா. ஸோ ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகா. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா ஒரு பேஸ்ட். அதில் தக்காளி, கேஷ்யூ நட்ஸ் இருக்கும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆனியன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயே ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோ சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.